வணக்கம் மக்களே. என்னகா போக போக கேள்விகள் 1000 வருது, ஆனா விடை இல்லையேன்னு நினைக்கிறீங்களா? கிடைக்கும் கிடைக்கும். ஆனா அதுக்கு நாம கொஞ்சம் பொறுமையா முழு கதையையும் கேட்கணும். இது மூடு பனிக்காடு, அத்தியாயம் 40. சூரியனோட மெல்லிய வெளிச்சம் ஜன்னல் வழியா ரூமுக்குள்ள வர ஆரம்பிச்சிருந்தது. ராத்திரி நடந்த அந்த மர்மமான விஷயங்களால லாவண்யா இப்பதான் நிம்மதியா தூங்கிட்டு இருந்தா. அவளை எழுப்ப மனசில்லாம சபரி மெதுவா பெட்ரூம்ல இருந்து வெளியில வந்தான். சமையல் அறைக்குள்ள போனப்போ அங்க ஏற்கனவே வானதி சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஏதோ சமைக்கிற வாசனை தூக்கலா வந்துச்சு. வானதி, நீ எப்ப வந்த? சபரி கேட்டான். காலையிலே வந்துட்டேன்னு அவனை திரும்பி பார்க்காமலே பதில் சொன்னான். சபரி சுத்தி யாரும் இல்லன்னு உறுதி பண்ணிட்டு வானதிய பின்னால இருந்து அணைக்க போனான். ஆனா வானதி கோவமா அவனை தள்ளி விட்டுட்டா. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு அவ சொன்னப்போ சபரிக்கு ஒரே ஷாக். என்ன பேசுற வானதி? இதெல்லாம் நமக்குள்ள எப்பவும் நடக்கிறது தானே. இனிமே நடக்காது. லாவண்யாக்காவுக்கு துரோகம் பண்ணாதீங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே இப்படி இருக்க முடியாது. வானதி உறுதியா சொல்லவும் சபரிக்கு எரிச்சல் வந்துச்சு. வேற எவனையாவது பிடிச்சிட்டியா? சபரி கேவலமா கேட்க வானதிக்கு கோபம் வந்துடுச்சு. இன்னொரு முறை அசிங்கமா பேசினா அப்புறம் லாவண்யா கிட்ட நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன், ஜாக்கிரதை மிரட்டிட்டு அவங்கிட்ட 2 காஃபி கப்ப கொடுத்தா. இது உங்களுக்கும் லாவண்யாக்காவுக்கும். சுஜிக்கு பிளாஸ்க்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த வேலைய பார்க்க போயிட்டா. சபரிக்கு ஒரு விஷயம் நெருடுச்சு. ஜெகதீஷ் இங்கதான் இருக்க போறான்னு அவளுக்கு தெரியுமே, அப்புறம் ஏன் அவனுக்கு காஃபி எடுத்து வைக்கல? ஒருவேளை அவன் செத்தது இவளுக்கு தெரியுமா? சபரிக்கு வானதி மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. கீழே இறங்கி வந்த சுஜி முகத்துல ஒரு தீவிரம் தெரிஞ்சது. ஹால்ல லாவண்யாவும் சபரியும் சாப்பிட உட்கார்ந்திருந்தாங்க. வானதி அவங்களுக்கு பரிமாறிட்டு இருந்தா. அக்கா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். சுஜி கிளம்ப போனா. லாவண்யா அவளை தடுத்து, முதல்ல இங்க வந்து சாப்பிடு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் நாங்க. வேற வழி இல்லாம சுஜி உட்கார்ந்தா. வானதி பாத்திரங்களை எடுத்துட்டு கிச்சனுக்கு போகவும் சபரி அவ பின்னாடியே போய், இங்க பாரு, ஜெகதீஷ்க்கு சாப்பாடு வைக்கல, அவ இங்க இல்லன்னு உனக்கு தெரியுமான்னு மடக்கினா. வானதி அசால்ட்டா சொன்னா, நான் வரும்போது வாசல்ல உங்க கார் மட்டும்தான் இருந்துச்சு, உங்க தம்பியோட கார் இல்ல, அதான் அவர் வெளியில போயிருக்காருன்னு புரிஞ்சுகிட்டேன். சபரிக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. கார், ஜெகதீஷ் கார் எங்க? அதை எப்படி தவற விட்டோம்? அந்த கார் மட்டும் இங்க இருந்தா அம்மாக்கு சந்தேகம் வந்துடுமே. பதட்டத்துல சபரி வெளியில வந்தான். அதே நேரம் லாவண்யா சுஜி கிட்ட கேட்டா, நைட்டு உனக்கு ஏதாவது பாட்டு கேட்டுச்சா சுஜி? ஜெகதீஷ் ரூம் அலமாரிக்குள்ள இருந்து ஒரு அம்மா தான் பையனுக்காக பாடுற மாதிரி ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்டுச்சு. சுஜிக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அக்கா பொண்ணோட குரல்னு சொல்றா, ஆனா பானுக்கு பையன் கிடையாது. அப்போ இது அகில ஆண்டியோட பையனா? அகில ஆண்டிக்கு ஏதாவது ஆகிடுச்சான்னு சுஜி பயந்துட்டு இருக்கும்போது அகில ஆண்டியே பதட்டமா உள்ள வந்தாங்க. லாவண்யா, உடனே இங்க இருந்து கிளம்புங்க, இன்னைக்கு ரெட் மூன் டே. ரெட்டை குழந்தைகளை சுமக்கிறவங்களுக்கு இது நல்ல நாள் இல்ல. உடனே உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, ஆண்டி கத்துனாங்க. சுஜி ஆண்டிய தனியா கூட்டிட்டு போய் விசாரிச்சா. அகில ஆண்டி ரகசியமா சொன்னாங்க, சுஜி, இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஆவிகளும் வெளியில வரும். இது ஆவிகளான தினம். வருஷம் முழுக்க அடைஞ்சு கிடக்கிற ஆவிகள் எல்லாம் இன்னைக்கு ராத்திரி ரத்த சந்திரனோட சக்தியால சுதந்திரமா சுத்தும். அதுல நல்ல ஆவிகளும் இருக்கும், கொடூரமான ஆவிகளும் இருக்கும். அதான் இங்க இருக்காதீங்கன்னு சொல்றேன். சுஜிக்கு நேத்து கேட்ட பாட்டும் ஜெகதீஷ் செத்த மர்மமும் இப்போ இதோட சேரவும் பயம் அதிகமாகிடுச்சு. புரியுதாண்டி, நான் அக்காவை சமாளிச்சு கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். அகிலாண்டி கிளம்புனதும் சுஜிக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சுது. இன்னைக்கு ராத்திரி இந்த ஊர் ஒரு பயங்கரமான போர்க்களமா மாறப்போகுது. கேட்டீங்களா நேயர்களே? அந்த ரத்த சந்திரன் வரப்போகுது. வானதி திடீர்னு ஏன் மாறிட்டா? ஜெகதீஷோட கார் எங்க போச்சு? அந்த அலமாரிக்குள்ள இருந்து பாடின அந்த மர்மமான தாய் யாரு? இன்னைக்கு ராத்திரி இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லா ஆவிகளும் வெளியில வரப்போகுது. நான் அப்போ இவ்வளவு நாள் மறைஞ்சிருந்த கொடூரமான ஆவிகளும் வருமா? சுஜியும் லாவண்யாவும் இங்க இருந்து தப்பிப்பாங்களா, இல்ல அந்த மூடு பனி அவங்கள முழுங்க போகுதா? மர்மங்கள் இன்னும் சூடு பிடிக்குது. அடுத்த அத்தியாயத்துல சந்திப்போம். ஸ்டே டியூன் ஃபார் தி நெக்ஸ்ட் எபிசோட்.